ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து உங்கள்கிட்ட ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க ஷேர் பண்ணுறேன். அது என்ன வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் சப்பாத்தி நூடுல்ஸ். சப்பாத்தி மாவில் வந்து நூடுல்ஸ் எப்படி செய்கிறது தான் நான் இந்த ரெசிபியில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மாவு வந்து சப்பாத்திக்கு எப்படி மிக்சிங் பண்ணி பிசிக்கிறோமோ சேம் அதே ப்ராசஸில் தான் நாம் இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பிசிக்கிறோம். பிகாஸ் இது இன்னும் கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் செய்ய முடியும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா நூடுல்ஸ் வராது. ஸோ வந்து அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ரொம்ப திக்காக மாவு வந்து பிசுக்கி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ நல்லா மாவு வந்து நல்லா பிசுக்கி வச்சுட்ட பிறகு இந்த மாதிரி வந்து ரொட்டி கட்டை வச்சு நாம் அதை வந்து ரவுண்டாக வந்து கட்டரை தேய்ச்சிட்ட பிறகு அதில் வந்து நைஃப் எடுத்துக்கிட்டு நடுவில் வந்து லைன்ஸ் மாதிரி போட்டோன்னா அது மெலிசாக ஒரு லேயர்ஸ் மாதிரி வரும்ல, அதுதான் நம்மளோட நூடுல்ஸ். இது வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லேயராக கட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பாயிலுக்கு தண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தண்ணியில் அப்படியே போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படியே பாஸ்டாக்கு வந்து தண்ணியில் வந்து குக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஸ்ட்ரைன் பண்ணிப்போம். சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த நூடுல்ஸ் வந்து இதில் போட்டு குக் ஆன பிறகு அது ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன வேணும்னோ அதில் இதை ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். ஒரு 5 minutes வந்து குக் பண்ணாலே போதும், சீக்கிரமாக இது குக் ஆகிடும். இது பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் இந்த இல்லைன்னா ரொம்ப மாவாக வந்து ரொம்ப குக் ஆகினா கூட ஒரு மாதிரி கொலகொலம் ஆகிடும். ஸோ நம்ம வந்து நூடுல்ஸுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுறோமோ சேம் அப்படி தான் இந்த ப்ராசஸ். எண்ணெய் போடுறோம் முதல்ல. வெங்காயம் இப்படி நீட்டாக இருக்கணும். அடுத்தது இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நீங்கள் வேணாம் பிரிச்சுக்கின்னு நீட்டாக இருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு கூட இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். இதில் உருளைக்கிழங்கு எண்ணெயில் கொஞ்சம் வச்சுக்கணும். நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு
வெங்காயம் இருக்குது பாருங்கள், நல்லா பிரித்து போட்டுக்கோங்க. வெங்காயம் பிரித்து போட்டால் தான் நல்லா இருக்கும் நூடுல்ஸு. ஏன்னா இது ரொட்டி நூடுல்ஸு. நல்லா 1.5 கப் கோதுமை மட்டும் தான் எடுக்கணும், மைதா கலக்கக்கூடாது. நல்லா கட்டியாக பிசைஞ்சு நல்லா நீட்டாக அரைச்சிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கோங்க, பிரச்சனை. ஹை ஃப்ளேமில் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு தான் போடணும் பேஸ்ட்டு. ஒன்று பச்சை மிளகா போடுறேன் நான். அது இந்த மிளகா போடுறேன், காஷ்மீரி மிளகா. தக்காளி தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியார் தூள், பிளாக் உப்பு, வெள்ளை உப்பு, கரம் மசாலா, சாட் மசாலா போட்டுக்கணும். சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கணும், சோயா சாஸ் கொஞ்சம் போடலாம், அப்போதான் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா எண்ணெய் எல்லாம் பெருஞ்சி வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இது ரொட்டி இது இருக்க நீங்கள் போட்டுக்கலாம். நூடுல்ஸ் இதில் சிக்கன் போட்டால் கூட நல்லா இருக்கும், வறுத்து போட்டால் கூட. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, பசங்க ஸ்கூல் போனதுனால போடல. நான் இன்னொரு வாட்டி உங்களை போட்டு காமிட்டேன். பாருங்கள் எப்படி செய்யுது நூடுல்ஸ். ஸ்லோ பண்ணிடணும், ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடணும். மசாலாலாம் நல்லா மாவில் போடணும், நல்லா போனாங்க மசாலா நல்லா இருக்கும். உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இப்படி பண்ண எப்படி இருக்கும். சரி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன் நான், இதை அப்புறமா போட்டுக்கலாம்.
காலையில் டிஃபன் முடிஞ்சிச்சு, எங்கள் வேலை முடிஞ்சிச்சுமா. ஆஃப் பண்ணி நான் அடுப்பு